ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல குலபாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியாச்ச யோக நிருசிம்ம குரும் ஸ்ரயாமி. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் श्रीषटगोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविड வேதசாகரம். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாவி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். ஆழ்வார் ஆச்சாரியர்களோட அதீத கிருபையால நேத்திக்கு ரொம்ப அழகா நம்ம எம்மா வீட்டு பதிகத்தோட ஒரு அவதாரிக்கை அன்வைக்க கிடைச்சது. எளிய விளக்குறை அடியனோட ஆச்சாரியர்கள் எல்லாம் சாதிச்சது யதாசக்தி எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவுதான், யதாமதி அவ்வளவுதான், அவ்வளவு அன்வைக்க கிடைச்சது. இது எப்போ பூர்த்தி ஆகும்னா நம்ம ஒரு பதிகமும் பதவுரையும் அன்வயிச்சுன்னு வரும். திவ்யார்த்த தீபிகை சுவாமி டிபி அனங்கராச்சார் சுவாமி, பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சார் சுவாமி எழுதின திவ்யார்த்த தீபிகையிலேருந்து சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எடுத்து எழுதியிருக்கார் சுவாமி. அதோட பதவுரையும் ஒரு பதிகத்துக்கும் அன்வைக்கிறோம். பதவுரைனா ஒரு பதத்துக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்து வந்துட்டு இருக்கோம். பிளஸ் அதோட நம்பிள்ளை ஈட்டு வியாக்கியானத்திலேருந்து அந்த ஒரு பாசுரத்துக்கான அவதாரிக்கை அதையும் பார்த்துடுறோம் நம்ம இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு 9ஆம் பதிகம், 2ஆம் பத்துல 9ஆம் பதிகம் எம்மா வீட்டு பதிகம் அன்வைக்கணும். ஆழ்வார் கிருப்பையில இந்த கம்ப்ளீட் பதிகமும் இன்னைக்கு அன்வைக்கணும்னு வச்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம் எவ்வளவு தூரம் அன்வைக்க கிடைக்கிறது. முதல் பாட்டு என்னது? எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே. இது பார்த்தோம். போன பதிகத்துக்கும் அணைவது அரவணை மேல் பதிகத்துக்கும் இந்த பதிகத்துக்கும் இருக்கிற சந்ததி பார்த்தோம். சந்ததினா ஒரு வழிக்கு போனோம். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எதுக்காக போறோம், எப்படி போறோம், என்ன ஸ்வரூபத்துல போறோம், இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா. அது ஒரு சிம்பிள் ஒரு டிராவல்கே இதெல்லாம் பண்றோம். கையில பேக் பண்ணிட்டு எடுத்துன்னு போறது, அங்க போய் என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு பிளான். அந்த மாதிரி ஒரு பதிகத்துக்கும் ஆழ்வாருக்கு ஒரு பிளான் இருக்கு. அந்த முன்னாடி பதிகம் ஆழ்வாரோட சம்பந்திகள் அளவுக்கும் எம்பெருமானோட கிருப்பை ஒரு வருஷமா மேகமா அப்படியே மேகத்துல இருந்து மழையா பொழியறது. அது ஒரு மழையா மட்டும் பொழியாம ஆறா பிரவாகமா எடுத்து ஓடுறது. அது ஆழ்வார்கிட்ட ஈடுபட்ட எல்லா சம்பந்திகள் அளவுக்கும் அது அவன் மோட்ச பிரதத்துவம். அதுதான் போன பதிகத்தோட இது. எம்பெருமான் மோட்சத்தை என்ன சொல்றது கிராண்ட் பண்றான் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம் நம்ம இல்லையா. ஆழ்வாருக்கு மட்டும் இல்லாதைக்கு ஆழ்வாரோட சம்பந்திகள் அளவுக்கு எல்லாம் சொல்லிட்டானா, இப்போ ஒரு பதிகமா ஆழ்வார் எம்பெருமானோட குணானுபவம். எம்பெருமான் பரத்வனா இருக்கான், ரொம்ப பரத்வனா இருந்தாலும் எளிமையா இருக்கான். அவனை பஜனீயத்துவம், அவனை பஜனை பண்ண முடியறது நம்மளால. இந்த மாதிரி ஒரு பதிகத்துல ஒரு குணானுபவம் அனுசந்திச்சுட்டு வரார் ஆழ்வார். எல்லாம் பார்த்தார், வந்துட்டே இருக்கார். இப்போ எம்மா வீட்டு திறமும் செப்பம், எனக்கு மோட்சமே எனக்கு வேண்டான்ட்டார். இதுல இப்போ என்ன ஆழ்வி திருச்சந்த விருத்தத்திலேருந்து மோட்சம் வேணும்னா கேட்டுன்னு வந்துட்டு இருக்கு. இதோட கம்பாரிசன் பார்த்தோம். திருப்பாவையில எப்படி ஆண்டாள் ஒரு பாட்டிலையும் பறை கேட்டுட்டே வரா. கடைசியில வந்ததுக்கு அப்புறம் பறைன்ற வாத்தியமா அவங்க கிட்ட கேட்க வந்தேன், உன் திருவடியில சரணாகதி, உன் திருவடியில கைங்கரியம் தான் கேட்கிறேன். அதே மாதிரி முதலையே தெளிவா சொல்லிட்டார். செம்மா பாத பற்பு நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்து அப்படின்னா ஆழ்வாரோட சிரச எம்பெருமானோட திருவடிகள்ல அலங்கரிக்கணும்னா ஆழ்வார் கேக்குற. இந்த மொத்த பதிகமும் அதுதான் பிரார்த்திச்சுக்கிறார். அத்தியந்த பாரதந்திரியம், நீ இட்ட வழக்கா நான் இருக்கணும்னு ஆழ்வார் பிரார்த்திச்சுக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த பாசுரத்துக்கான பதவுரை என்னது? கைமா துன்பம் கடிந்த பிரானே. நிறைய இடத்துல நம்ம கஜேந்திர ஆழ்வானோட
மோட்சத்தை பத்தி சேவிச்சிருக்கோம் இல்லையா. கஜேந்திர ஆழ்வானுடைய இடரை தீர்த்த பிரபுவே, நின் தேவரீருடைய செம் சிவந்த மா மேன்மை பொருந்திய மேன்மை தங்கிய பாத பருப்பு பாத பத்மங்களை தலை என் தலையிலே ஒல்லை சீக்கிரமாக சேர்க்க பெற்றால் எம்மா வீட்டு திறமும் செப்பம் பார்க்கணும் இல்லையா. எம்மா வீட்டு திற என்னது, மிகவும் விலட்சணமான மோட்சத்தை பற்றின பேச்சையும் செப்பம் பிரஸ்தாவிக்க மாட்டோம். பிரஸ்தாவிக்கன்னா பிரசித்தியா பேசிண்டே இருக்கிறது. இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை பத்தி இன்னைக்கு பேசுவோம், நாளைக்கு பேசிண்டே இருப்போம் இல்லையா. ஓ நம்மளுக்கு எல்லாம் பிடிச்ச விஷயம் என்ன, சக்கரை பொங்கல், இல்ல ஏதோ ஒரு பெருமாள் கோவில், எந்த பெருமாள் கோவில் ஏதோ ஒரு பிரசாதம், அதை பத்தி ரொம்ப பிரஸ்தாவிச்சம் போறதுக்கு முன்னாடில இருந்து பேசிட்டு இருப்போம் இல்லையா. கோயிலுக்கு போய் சேரணும், அதுக்கு முன்னாடில இருந்து பேசிட்டு இருப்போம் அங்க இது கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி பிரஸ்தாவமா பேச மாட்டேன் அப்படின்றாரு. எதை பத்தி, மோட்சத்தை பத்தி. அம்மா சுவாமியே அடியேன் வேண்டுவது, நான் பிரார்த்திப்பது என்னது, ஈதே எது, நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்து. அது தேவரீரோட திருவடிகள்ல என்னோட தலைய சிரச அலங்கரிக்கிறது மட்டும்தான், இது மட்டும்தான் அடியனோட பிரார்த்தனையா இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். இது ஈட்டுல இருந்து அடியன் சொன்ன மாதிரி நம்ம இது ரெண்டும் ஆன்லைன் ரிசோர்சஸ், அதுல இருந்தா அடியன் இந்த இதை எடுத்திருக்கேன். பட் மேஜரா நம்மளோட கிரந்தங்கள் எதை வச்சுன்னு சேவிக்கிறோம்னா, ஒண்ணு பிரதிவாதி பயங்கர அனந்தராச்சார் சுவாமியோட திவ்யாத்வ தீபிகை, முதல் பதிகத்துல இருந்து அவரோட பதவுரை தான் எடுத்து சேவிச்சுன்னு வரும். அடுத்தது பகவத் விஷயம் நம்பிள்ளை ஈடு காலக்ஷேபம், ஈடு வியாக்கியானம் இருக்கு இல்லையா, மணிப்பிரவாளத்துல இருந்து எடுத்து அடியனால முடிஞ்ச அளவு டைப் பண்ணி கொண்டு வந்துருக்கேன். இதுதான் ஆன்லைன் ரிசோர்சஸ் நம்ம பார்க்கிறது. முதற்பாட்டுல எவ்வகையாலும் விலட்சணமான மோட்சத்திலும் எனக்கு அபேட்சதை இல்லை, உன் திருவடிகளை என் தலையிலே வைக்க வேணும் என்கிறார். இங்க என்ன கேட்கிறார், ஃபர்ஸ்ட் பாசுரத்திலேயே எனக்கு மோட்சம் வேண்டாம் அப்படின்னு தம்முடைய அத்தியவசாயம்னா ஒரு திருட விசுவாசம். இப்போ ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அதுல ஒரு என்ன சொல்ற, ஒரு திருடமான ஒரு ஸ்திதியில இருப்போம் இல்லையா, அதுதான் அத்தியவசாயம் அப்படின்னு சொல்றோம். வெரி ஹைலி கான்பிடென்ட் மட்டும் இல்லாம உறுதிப்பாடா அதுல இருக்கிறது. அது உரைப்ப உபக்கிரமத்திலேயே நன்கு காட்டுகிறபடி எல்லா படியாலும் விலட்சணமான மோட்சத்தை கொடுத்தாலும் வேண்டா. Alvar says he doesn't want the Paramapadam that Emperuman grants him. Emperuman is ready to grant Nammalvar with Paramapadam, with Moksham. The first Pasuram itself, he says, I don't want this. All that Adiyan wants, all that Alvar wants is to be at the divine Tiruvadigal feet of lotus feet of Emperuman. That's all Alvar wants. And he's going to ask that in different format throughout this Padikam. இது முதல் பாசுரம். அடுத்தது என்னது, ஈதே யான் உன்னை கொள்வது எஞ்ஞான்னும் என்மை தோய் சோதி மணிவண்ணை எந்தாய் எய்தான் என் கழல் யான் எய்த ஞான கைதா கால கழிவு செய்யலே. அழகான ஃபர்ஸ்ட் 3 பாசுரங்கள், ஒரு இதுல ஒரு பிரார்த்தனையா வைக்கிறார் ஆழ்வார். எனது அனுபவத்திற்கு உரிய மை தோய் சோதி மணிவண்ண எந்தாய், மை தோய் இல்லையா, கருமை படிந்த ஒளியையுடைய மாணிக்கம் போன்ற வடிவ அழகுள்ள சுவாமியே, யான் நான் எஞ்ஞானும் என்றைக்கும் உன்னை தேவரீரிடத்தில் கொள்வது பிரார்த்திப்பது ஈதொன்றே ஆகும். அது யாதெனில் எய்தா பெரிதற்கரிதான, யாரு, எது பெரிதற்கு அரிது, எது கஷ்டம் அடையறதுக்கு, தேவரீருடைய திருவடிகளை யான் எய்த நான் அடையும்படியாக என்ன வேணும், ஞான கைதா ஞானமாகிய கையை தந்தருள வேணும், காலக்கழிவு செய்யலே காலதாமதம் செய்ய வேண்டாம். இப்போ ஞானத்தை பிரார்த்திக்கிறார் இந்த பாட்டுல. முதற் பாட்டுல என்ன பண்றாரு, காய்கமான பேற்றைன்னா இந்த சரீரத்துக்கு தேவையான ஒரு பிரார்த்தனைய வைக்கிறார் ஆழ்வார். அவரோட திருவடிகள்ல இவரோட சிரசு அலங்கரிக்கணும்னு. சோ காய்கமா சரீரத்துக்கு தேவையான ஒரு அபேட்சிதம். இதுல என்ன சொல்றார், மானசமான பேற்றை அபேட்சிக்கிறார். ஃபர்ஸ்ட் திருவடிகள் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காரு. இதுலயுமே திருவடிகள்ல தலைமேல் பொருந்த வேணும் என்று கீழ்பாட்டில் வேண்டுகிறார், ஞானக்கை தந்தருள வேணும் என்று விரும்புகிறார் இப்பாட்டில் அப்படின்னு காமிக்கிறார். காய்க அடுத்தது இப்போ மானசமான
பேற்றை. அடுத்தது என்ன? செய்யேல் தீவினை என்ன அருள் செய்யும் என் கையார் சக்கர கண்ணபிரானே ஐயார் கண்டமடைக்கிலும் நின்கழல் எய்யாதேத்த அருள் செய் எனக்கே. என்ன சொல்றார்? தீவினை செய்யேல் என்று, கெட்ட காரியங்களை செய்யாதே என்று அருள் செய்யும் எந்திரத்தில் கிருபை செய்தருளின கையார் சக்கரம் திருக்கையில் பொருந்திய திருவாழியையுடைய என் கண்ணபிரானே ஐயார் கண்டம் அடைக்கிலும். கோழை வந்து கழுத்தை அடக்கும்படியான துர்தசை நேர்ந்தாலும் நின் கழல் தேவரீருடைய திருவடியை எய்யாது துதிக்கும்படியாக எனக்கு அருள்சை என்ன அளவில் கிருபை பண்ண வேணும் அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப என்ன இந்த இடத்துலன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு ஐதிஹ்யமும் காமிக்கிறா அழகா. என்னன்னு வாசிச்சுலாம் அப்புறம் சாதிக்கிறார். வாச்சிக்கமான பேற்றை அபேட்சிக்கிறார். வாச்சிக்கமானன்னா என்ன? எப்பவுமே பெருமாள் துதியே பாடிட்டு இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார் இந்த பாசுரத்துல. துர்கதாவபி ஜாதயாம் துவத்கதோ மே மனோரதஹ யதீநாசம் ந விந்தேத தாவதாஸ்மி கிருதி சதா அப்படின்னு ஜிதந்தா ஸ்லோகம். இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். என்ன சொல்றார்? எனக்கு எப்படிப்பட்ட துர்கதி நேர்ந்த காலத்திலும், இந்த துர்கதிக்கு தான் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்க ஐயார் கண்டம் அடைக்கிலும் அப்படின்னாக்க, இப்போ யாராவது ஒரு 4-5 பேர் வந்து நம்மளோட தொண்டை அழுத்தி, இப்போ வழிபறி எல்லாம் நடக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வழிபறியில யாராவது தொண்டைய அடக்கி ஏதாவது சந்தர்ப்பம் நேர்றதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சந்தர்ப்பத்திலும் தேவரீருடைய திருவடிகளை பிரார்த்திக்க எனக்கு மனோவாக்காயங்கள் எல்லாமே ஈடுபடணும் அப்படின்னு சாதிக்கிறார். நம்மளுக்கு என்ன தோணும்? அப்பா இந்த கையில இருக்கிறதெல்லாம் கொடுத்துறேன், பர்சுக்குள்ள இருக்கிறத கேட்காத, இல்ல வந்து இந்த நல்ல வேளை இந்த ஏதோ ஒரு 2 வீலர் வண்டின்னு வச்சுக்கோங்க, நல்ல வேளை இந்த பர்சுக்குள்ள காரோட சாவி இருக்கு அதை கேட்கல, ஏதோ இப்படித்தானே மனசு போடுது. ஆழ்வாரானா அதை கேட்கலையா? அந்த மாதிரி ஐயார் கண்டம் அடைக்கிலும் நின்கழல் எய்யாதேத்த, உன் கழலை திருவடிகளை நான் மறக்க கூடாத அளவுக்கு எனக்கு நீ தான் வந்து அருள் புரியணும் அப்படின்னு சிந்தனை மாத்திரம், அந்த சிந்தனை மாத்திரம் இருந்தா போதும், உன்னை விட்டு அகலாது இருக்குமாயின் அவ்வளவே நான் உய்யப்போதும் ஆனது என்பது மேற்குறித்த ஸ்லோகத்தின் கருத்துன்னு ஜிதந்தா ஸ்லோகம். ரொம்ப அழகான ஸ்லோகமும் கூட, பாசுரமும் அழகான ஸ்லோகம் இல்லையா? அடுத்தது இது போறதுக்கு முன்னாடி, இதுதான் உயிர் பாசுரம். இந்த பதிகத்துக்கான எல்லா பதிகத்திலும் ஒரு உயிர் பாசுரம் இருக்கும். உயிர் பாசுரம்னா அந்த பதிகத்துக்கான சாரத்தை அந்த பாசுரத்திலேயே அடக்கிடுவார் ஆழ்வார். அந்த மாதிரி ஒரு பாசுரம் இந்த பாசுரம் தான். இப்போ இந்த பதிகத்தோட அத்தியந்த பாரதந்திரியம், அதான் விஷயம். அத்தியந்த பாரதந்திரியம்னா என்ன? இப்போ நேத்திக்கே நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம், ரொம்ப லௌகீகமான எக்ஸாம்பிள். அடியனோட மொபைல் போன் இருக்கு, மொபைல் போனை இங்க வைக்கிறேன், மொபைல் போனை இங்க வைக்கிறேன்னா இங்கேதான் இருக்க போகுது. அது அடியேன் கை தொட்டு அதை எடுக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்க போகுது. இந்த ஒரு பாக்ஸ், ஒரு பெட்டி இருக்குன்னா இது இங்க வச்சுட்டேன்னா அங்கேதான் இருக்க போகுது. வாட்டர் பாட்டில் இருக்கு, அங்கேதான் இருக்க போகுது. அடியேனா எடுத்து சாப்பிடுற வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி இன் த பிளேஸ் வேர் இட் இஸ் இல்லையா? அத்தியந்த பாரதந்திரியம் அதை காமிக்கிற ஒரு ரசமான பாசுரம் தான் இந்த பாசுரம். எனக்கே ஆற்றை எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்து இடை வீடெண்ணி மன்னி தனக்கே ஆக எனை கொள்ளும் ஈதே. அதுதான் டு பி அண்டர்லைன்டுனா 3rd லைன். தனக்கே ஆக எனை கொள்ளும் ஈதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? நம்ம என்ன பார்த்தோம்? தனக்கே ஆக எனை கொள்ளும் ஈதே. யாரோடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஒண்ணு வந்து பரதாழ்வான், ஸ்ரீராமாயணத்துல பரதாழ்வான் பார்த்தோம். அடுத்தது வந்து யார பார்த்தோம்? இளையாழ்வார பார்த்தோம். பரதாழ்வான் வந்து எல்லாரையும் நிந்திக்கிறார். அவர் மாமாத்துக்கு வந்து கிரகத்துக்கு போயிருக்காரு கொஞ்ச நாளைக்கு, அதுக்குள்ள கைகேயி வந்து சக்கரவர்த்தி திருமண காட்டு காமிச்சு, அதுக்குள்ள வந்து தசரதன் தூஞ்சி போய் எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள நடந்துட்டு. ஆனா பரதாழ்வான் ஏன் வந்து சபையில இருக்கிறவா எல்லாரையும் நிந்திக்கிறான்னு நேத்து பார்த்தோம் இல்லையா? ஏன்னா அவருக்கு துக்கம், அவரோட பாரதந்திரியம் அழிஞ்சு போயிடுதே. இப்படி அரசனே அப்படின்னு கூப்பிட்டாலாம், ராஜனே அப்படின்னு கைகேயி அவரோட திருத்தாயார் தான். ராஜனேன்னு கூப்பிட்ட உடனே ஜஸ்ட் பிகாஸ் நான் சக்கரவர்த்தி, ஜஸ்ட் பிகாஸ் இவரோட வயத்துல பிறந்தேன்றதுக்காக
அடியன் ராஜனா ஆகவே முடியாது, சக்கரவர்த்தி திருமகன் தான் ராஜாவா இருக்க முடியும் அப்படின்றதுக்காக அவர் பரதாழ்வான் என்ன பண்றார், வசிஷ்டர் முதலான அத்தனை ரிஷிகளையும் கூப்பிட்டு நிந்திக்கிறார். இந்த மாதிரி நீங்க பண்ண முடியுமா, அடியனோட பாரதந்திரியத்துக்கு இழிவாயிடுது அப்படின்னு. இட்ட வழக்கு தனக்கேயாக என்னை கொள்ளும் இது. இந்த ராஜ்யமும் சக்கரவர்த்தி திருமகன் இட்ட வழக்குதான், நானும் சக்கரவர்த்தி திருமகன் இட்ட வழக்குதான். ஒரு பாட்டில் இருக்கு, இதுதான் எக்ஸாம்பிள் பார்த்தோம். பாட்டில் இருக்கு, செல்போன் இருக்கு, ரெண்டுமே இப்போதைக்கு அடியன் இட்ட வழக்கு இல்லையா? அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம. அச்சித்தெல்லாம் நம்ம தான் ரூல் பண்றோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அச்சித்தையும் நம்ம ரூல் பண்ணல. பட் வி திங்க், கேன் த பாட்டில் அண்ட் செல்போன் ரூல் தெம்செல்ஸ் ஈச் அதர் இன் பரஸ்பரம்? தே கேன் நாட். அப்படி சொல்றார் பரதாழ்வார். இப்போ இந்த ராஜ்யமும் அதே மாதிரிதான், அடியனும் அதே மாதிரிதான். ராஜ்யத்தை அடியன் ஆள முடியுமா? அடியனை வேணா அந்த ராஜ்யம் ஆள முடியும், ஏன்னா சக்கரவர்த்தி திருமகன் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். அது ஒரு சரித்திரம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். எதுக்கு? அத்தியந்த பாரதந்திரியம் அதுக்கு. அப்புறம் இளையாழ்வார் அந்த காட்டுல ஒரு குடில் அமைக்கணும். சக்கரவர்த்தி திருமகன் நீ எங்க உனக்கு ரிசோர்சஸ் இருக்கோ அங்க அமைச்சுடு குடிலன்னு சொல்றார். ஒன்னும் தப்பாவே சொல்லல, ராமர் எதேச்சியா சொல்றார். ஆனா இளைய பெருமாள் ஓன்னு அழறார். எப்படி அதை அடியேனே நீ அடியேன் சிரசுல போய் நீ சுவாதந்திரியத்தை வச்சுட்டு ஏறாமா, இத பண்ணு அதை பண்ணு நீ நிர்ணயிச்சா அடியேன் பண்ணுவேன், நீ இட்ட வழக்காதான் அடியேன் இருப்பேன். அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும். சரித்திரம் தான் கொஞ்சம் மாறுது. தனக்கேயாக என்னை கொள்ளும் இதே, அந்த மாதிரி இங்க ஆழ்வார் சொல்ற தனக்கேயாக என்னை கொள்ளும் இதே ரொம்ப அழகான பாசுரம். எப்படி? எக்காலத்திலும் எனக்கே ஆட்சை, எனக்கே அடிமை செய்ய கடவாய் என்று சொல்லி என் மனக்கே எனது மனத்திலேயே எழுந்தருளி இடைவீடு நீ இடைவிடாமல் மன்னி நிலை பெற்றிருந்து தனக்கே உரியேனாம்படி என்னை கொள்ளும் இதென அங்கீகரித்து அருளும் இதுவே. எனக்கே என் ஸ்வரூபத்திற்கு, எனக்கேனா எப்பவுமே நம்ம அந்த என்னன்னா நான் மட்டும் எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த நான்ன்றது மட்டுமே கிடையாது, ஏன்னா நானே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த ஆத்மாவோட என்னவா இருக்க முடியும்? ஸ்வரூபம். அப்ப எனக்கேனா அது என்னோட ஸ்வரூபத்துக்கு தகுதியான கண்ணனை எம்பெருமானிடத்து யான் கொள், நான் விரும்புகின்ற சிறப்பு சிறந்த பிரயோஜனம் எது? எம்பெருமான் திருவடிகள் தான் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பாட்டுக்கு கொஞ்சம் நன்னா விஸ்தாரமாவே நம்பிள்ளை ஈட்டுல அவதாரிக்கை சாட்சிருக்கார். என்னன்னு பாத்துடலாம். இத்திருவாய்மொழியில் இவர் நிஷ்கரித்து இதுதான் பார்த்தோம் இல்லையா, நிஷ்கர்ஷித பிராப்தியம் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் இந்த திருவாய்மொழிக்கு அத்தியந்த பாரதந்திரியம்னா சப்டாபிக். ஆனா என்ன, நிஷ்கர்ஷமா ஒரு பிராபியத்தை சொல்றார் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன, ப்ரிசைஸா, வெரி ப்ரிசைஸ்லி ஆழ்வார் டாக்ஸ் அபவுட் பிராபியம், where he wants to be. What is the destination? is எம்பெருமான்ஸ் திருவடிகள் அப்படின்னு பார்த்தோம்ல. அதுதான் நிஷ்கரித்த பிராபியமாவது. இதுல கொஞ்சம் சில டஃப் வேர்ட்ஸ் நம்ம என்னன்னு அப்புறமா பார்த்துக்கலாம், படிச்சுடுறேன் அதுக்கு முன்னாடி. ஸ்ரக் சந்தனாதிகளோபாதி, ஸ்ரக் சந்தனாதிகளோபாதி தனக்கேயாக என்னை கொள்ளும் இதே என்பதே இவ்விடத்திலே எம்பார் அருளி செய்யும்படி சர்வேஸ்வரன் திரிவித சேதனரையும் ஸ்வரூபானுரூபமாக அடிமை கொள்ளான் என்றான். நாமும் இப்படி பெறுவோமே என்று முக்தரும் நித்தியரும் தாங்களும் ஆனந்தித்து அவனையும் ஆனந்திப்பிப்பார்கள். பக்தர் தாங்கள் ஆனந்தியாதே அவனை ஆனந்திப்பார்கள். இன்புறும் இவ்விளையாட்டுடை ஆனீரே யாருன்னா எம்பெருமான். சரி, இது வரைக்கும் வச்சுக்கலாம், என்னன்னு பாத்துக்கலாம். சோ நிஷ்கர்ஷ பிராபியம் என்னது? Determined precise destination. Alvar knows what it is in this padigam, and he wants to stop Emperuman who is showing his gunanubhavam padigam after padigam. In the sense, for every 10 Thiruvaimozhis, Emperuman is showing his gunacheshridangal, gunanubhavangal. He is giving everything that he can to Alvar. But now Alvar is able to realize that he has to tell Perumal something, and he cannot keep on waiting to just enjoy Emperuman's gunanubhavangal, because this is very important. What is it? Alvar doesn't want moksham.
Why? Because Alvar says Emperuman, if you are giving moksham just because I want it, I don't want it that way. Tanakke aga enai kollum ide. If you feel moksham is good for me, then you grant moksham and I'll take it by going my head. But if you're giving it just because I'm asking, because I've been asking it from the last three Divya Prabandhangal, inclusive of Thiruvaimozhi, I don't want moksham that way. So that is Nishkarita Prapyam. Here, Shrak Chandanadigalோ பாதி அப்படின்னாக்க, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில், இந்த போன், இதெல்லாம் அச்சித்துக்கள் இல்லையா. இப்போ ஷ்ரக்குன்னா புஷ்ப மாலை, பூமாலை இருக்கு. சந்தனம், இந்த சந்தனம் எல்லாம் இருக்கு. இப்போ புஷ்பம், அந்த மாலையும் சரி சந்தனமும் சரி அதுக்கே வாசனை கொடுத்துட்டா இருக்கு. இந்த சென்ஸ், சந்தனத்துக்கு தெரியுமான்னு அது தான் வாசம் கொடுக்கறதுன்னு, புஷ்ப மாலைக்கு சாத்திண்டா ரொம்ப அழகா வாசனை வீசுறதுன்னு தெரியுமான்னு தெரியவே தெரியாது. எம்பெருமான் திருவடியில சாத்தினா, திருமேனியில சாத்தினா அப்பேற்பட்ட ஒரு வாசம் கொடுக்கறது. சந்தனம் சந்தனாதிகள் என்ன அந்த சாத்துப்படி அதெல்லாம் கொடுக்குறா இல்லையா அடியார்களுக்கு, அவ பூசின்னா அது வாசனமா இருக்கு. இப்ப அவ பூசிக்க போறான்றதும் பூசிக்க போறது இல்லைன்றதும் வாசனை கொடுக்கணும்ன்றதும் எல்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அது இட்ட வழக்கா அது இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற, தனக்கே ஆக என்னைக்குள் நீ என்ன அந்த மாதிரி கன்சிடர் பண்ணு. யூ ஹாவ் டு கன்சிடர் மீ like the achit. For example, pushpa, the garland, mala, or the chandanam, the chandan that we keep or apply, both does not know that it gives out natural fragrance unless and until it is either used or not used. It is going to keep giving the fragrance. When it is kept at Emperuman's Tiruvadigal, it is going to decorate Emperuman's Tiruvadigal without even knowing what it is doing. It does not have any jnanam. Like that, Alvar wants Emperuman to treat Alvar like these Jada Porul, like these Achit, and just take Alvar in a way that like a garland would decorate his feet, Tiruvadigal, like Sandanam would decorate his Tirumeni. Like that, Alvar wants himself to be taken by Emperuman. அது சாதிக்கிறார். அடுத்தது எம்பாரோட இது ரொம்ப அழகா இங்க சாதிச்சிருக்கார். சர்வேஸ்வரன் திரிவித சேத்தனரையும் ஸ்வரூபானுரூபமாக, இப்ப முக்தர்கள் இருக்கா, நித்தியர்கள் இருக்கா, பத்தாத்மா இருக்கா. நிறைய தடவை இதுவும் பார்த்துட்டோம் நம்ம. முக்தர்கள் ஆழ்வார்கள் மாதிரி ரொம்ப வசதியான வியக்திகள், இங்கேந்து சம்சாரத்துல இருந்து முக்தி பெற்றவா இல்லையா. நித்தியர்கள் எப்பவுமே ஆதிசேஷன், அனந்தாழ்வான் மாதிரி, ஆதிசேஷன் கருடாழ்வான் மாதிரி திருவடி நித்தியாத்மாக்கள். அவள்லாம் எப்பவுமே எம்பெருமான் கிட்டேந்து அவ வெளியில வந்ததே கிடையாது, வேற எந்த பூமிக்கும் வந்ததே கிடையாது. பத்தர்கள்னா நம்ம எல்லாம் பத்தர்கள், we are all பத்தாஸ், பத்தாத்மாஸ், where we are in samsaram but we want to go to பரமபதம் இல்லையா. முமுக்ஷு அப்படின்னு ஒரு நடுவுல ஒரு பாத்து இருக்கிறதுக்கு. இப்ப என்ன சொல்ற, எம்பெருமான் இந்த இந்த 3 விதமான சேத்தனருக்கும் அவாவா ஸ்வரூபத்துக்கு ஈடா ஒரு அனுபவம் கொடுக்கிறார் இல்லையா. ஸ்வரூபானுரூபமாக அடிமை கொள்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப முக்தாத்மாவும் நித்தியாத்மாவும் பாத்தீங்கன்னா அவளுக்கு எப்பவுமே எல்லை இல்லாத ஆனந்தம் தான், ஏன்னா அவ பரமபதத்துல இருக்கா இல்லையா. சோ எப்பவுமே அவளும் சந்தோஷப்பட்டுதான் இருப்பா. அவ ஆனந்திச்சுன்னு இருக்கிறதுனால எம்பெருமானையும் ஆனந்தப்படுத்தின்னு இருப்பா அவ. அதுதான் அங்க சொல்றா, முக்தரும் நித்தியரும் தாங்களும் ஆனந்தித்து அவனையும் ஆனந்திப்பார்கள் அப்படின்னு. இப்போ பக்தர்கள், பக்தாத்மாக்கள், நம்ம ஆல் த சம்சாரிஸ் என்ன பண்றோம், நம்ம தாங்கள் ஆனந்தியாதே அவனை ஆனந்திப்பார்கள். இப்போ நம்மளால ஆனந்தம் எப்பவுமே இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஏதோ சம்திங் ஆர் தி அதர் கீப்ஸ் கமிங் இன் தி சம்சாரா, ரைட்? ஃபார் அஸ் டு வரி அபவுட் ஏதோ ஒண்ணு, குழால ஜலம் வரல, ஏதோ சம்திங் இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல, நம்மளால ஜாயின் பண்ண முடியல கிளாஸ்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துட்டே இருக்கு. ஆனா எம்பெருமான் எப்பவுமே சந்தோஷமா அவனோட முக உல்லாசத்துக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும்ன்றது நம்மளுக்கு தெரியுது அட்லீஸ்ட் இல்லையா. பண்றோமோ பண்ணலையோ, அதுதான் பக்தர்கள் தாங்கள் ஆனந்தியாதே, நம்ம ஆனந்தமா இல்லைன்னா கூட அவனை ஆனந்திப்பார்கள், எம்பெருமான ஆனந்தப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு. இந்த எல்லா இன்பமும் பார்த்தேன்னா எம்பெருமானோட விளையாட்டிலே. இந்த 3 ஆத்மாக்களையும் அவன் ரட்சிக்கிறது, அவாவா ஸ்வரூபத்துக்கு குணானுபவம் சாதிக்கிறது, அது அவனோட விளையாட்டிலே அப்படின்னு சாதிக்கிறது.
அடுத்தது ரொம்ப அழகா ஒரு கேள்வி பிள்ளை திருநறையூர் அரையர் ஒரு கேள்வி கேட்கிறார் எம்பார் கிட்ட. எம்பார் சிஷ்யர், மயர்வர மதிநலம் அருள பெற்றவர் யாரு? ஆழ்வார்கள் இல்லையா? அப்போ அப்பப்போ தனக்கேயாக எனைக்கொள்ளும் மீதே என்று பிரார்த்திப்பானேன். ஆழ்வார்க்கு எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருள பண்ணிட்டான் இல்லையா? அப்போ அவள்லாம் ஒரு படி மேல், மத்த ஆத்மாக்களுக்கு மேல ஒரு படி மேல போயாச்சு. அப்போ என்னத்துக்கு தனக்கே ஆக எனைக்கொள்ளும் மீதேன்னு அப்பப்போ சொல்லிட்டு இருக்கா ஆழ்வார்கள் அப்படின்னு கேக்குறா. அப்போ என்ன திருவுள்ளமாம்படி செய்கிறான் என்று இது என்ன? தனக்கேயாக எனைக்கொள்ளும் மீதே என்று பிரார்த்திப்பானன். இது சொல்லிட்டு திருவுள்ளமானபடி செய்கிறான் என்றிராதே. அப்படின்னா எம்பெருமான் திருவுள்ளமானபடி செய்கிறான் என்றிராதே என்று பிள்ளை திருநறையூர் அரையர் எம்பாரை கேட்க, அது கேள்வி. முன்பு பிரிந்தன்று பின்பு பிரிவுக்கு பிரசங்கமுண்டாய் என்று எக்ஸ்பிளைன் பண்ற அடியன். இரண்டும் இன்றி இருக்க திருமார்பிலே இருக்க செய்தே அகலுகில்லேன் என பண்ணுகிறது விஷய ஸ்வபாவமிரே. அப்படியே பிராபிய ருச்சி பிரார்த்திக்க பண்ணுகிறது. அப்படின்னாக்க என்னன்னா, இந்த இடத்துல பாருங்க, முன்பு பிரிந்ததாலோ இப்ப அகலுகில்லேன் பாசுரத்தை ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாருமே. முன்பு பிரிந்ததாலோ அல்லது பின்பு பிரிந்து விடுவோம் என்ற பயத்தாலோ திருமகள் அப்படி சொல்லவில்லை. எப்படி? அகலுகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு திருமார்பிலே இருக்கா இல்லையா? அது எதனால? முன்னாடி இருந்தோன்றதுனாலயோ இல்ல பின்னாடி பிரிவு வர போறதோ அப்படின்றதுனாலயோ கிடையவே கிடையாது. எம்பெருமானுடைய திருமார்பிலேயே நித்தியமாக வீற்றிருந்த போதிலும் அவனது விஷய ஸ்வபாவம் என்னது? எது விஷயம்? அவனோட திருமேனி அழகின் தன்மை அப்படிப்பட்டது. அந்த அழகை அனுபவிக்கும் போது ஏற்படும் ஆசையினால், அந்த ஆசைன்றது என்னது? இப்ப நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? பிராபியம், அடையக்கூடியது, அதுதான் பிராபியம். பிராபிய ருச்சி. என்ன ருச்சி? பிராட்டி என்ன சொல்றா? உன்னை விட்டு ஒரு கணமும் பிரிய மாட்டேன், அகலுகில்லேன் என்கிறாள். சோ இது என்னதுன்னா, என்ன விஷய சுபாவம்? எம்பெருமான் திருமேனி அவ்வளவு அழகா இருக்கும். நறுமணத்துக்கு நறுமணமும் வீசின்னு இருக்கு, சுக்கமா இருக்கு. அவனே சுகுமாரன், அவனோட திருமேனி அதோட சுகுமாரமா இருக்கு. திருமேனியில திருமார்பு ரொம்ப சுகுமாரமா இருக்கு, ஏன்னா பிராட்டியை வச்சுட்டு இருக்கான்னு. இந்த அவனோட விஷயமாதான் இவ பிரிய போறாளோ இல்ல முன்னாடி ஆல்ரெடி பிரிஞ்சிருந்தது, அதை பத்தி பேச்சே கிடையாதுங்க. அதே மாதிரி அதே போல்தான் ஆழ்வாரும் அவனது அழகில் மயங்கி அந்த ருச்சியினால் மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகா இதுல காமிக்கிறார். பிள்ளை திருநறையூர் அரையருக்கு என்ன கேள்வினாக்க, அதுதான் ஆழ்வாருக்கு எப்பவே முதல் பாசுரத்திலேயே அருளை பண்ணிட்டானே எம்பெருமான் எல்லாமே, இன்னும் ஏன் பிரார்த்திச்சுட்டே இருக்கார் எம்பெருமான் கிட்ட அப்படின்றதுதான் கேள்வி. ஏன்னா ஆழ்வாருக்கு பிரார்த்திக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இன்னும் எல்லாமே கொடுத்துட்டான் மோட்சத்தை தவிர. ஏன்னா அந்த மோட்சத்துக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, இத்தனை பாசுரங்கள் வரணும்ன்றதும் இருக்கு, நம்மளுக்கு அர்த்த விசேஷம் வரணும் இல்லையா? ஆனா அது விட்டு முன்னாடி பிரிஞ்சுன்றதும் கிடையாது, இனிமே பிரிய போறோன்ற பிரசங்கம்னா பயமும் கிடையாது. பிராட்டிக்கு இதெல்லாம் பயமான கிடையவே கிடையாது, அவளுக்காகவே இருக்கான் அவன். அகலுகில்லேன்னு சொல்றது எம்பெருமான் விஷயமா அவன் சுக்குமாரமா இருக்கான், அவனோட விஷயமா அந்த சுவாவம் வந்துட்டே இருக்கணும் நம்மளுக்குன்னு காமிக்கிறார். இப்போது ரசமான பாசுரம் சொன்னோம் இல்லையா? எத்தனை விஷயங்கள் அடக்கிட்டு பாருங்க. எம்மா வீட்டில் எம்மா வீடாய், அதுதான் தனக்கேயாக எனை கொள்ளும் இதே வைஷ்ணவ சர்வஸ்வமுமாய் என்னன்னா நம்மளோட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இது புதைஞ்சு கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ எம்மார் இதை எப்படி சாதிச்சார்? உபனிஷத்து குஹ்யமுமாய், ரொம்ப ரகசியமா உபனிஷத்துக்கள் காப்பாத்தின அத்தனை விஷயங்களும் இந்த பதிகத்துல இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த ஒரு பாசுரத்திலேயே எல்லாமே இருக்கு அப்படின்னு காமிக்கிறார். அப்புறம் சர்வேஸ்வரன் பக்கலிலே அபேட்சித்து பெருமதாய் இவ்வாத்மாவுக்கு வகுத்ததுமான பாரதந்திரியத்தை அவன் பக்கலிலே அபேட்சிக்கிறார். வகுத்ததுமான பாரதந்திரியத்தை என்னன்னா, அதுதான் ஆத்மாவுக்கு அடையாளம். அடையாளம் என்னது?
நம்ம எப்பவுமே அடியேன் ஸ்ரீனிவாசதாசன், அடியேன் ராமானுஜதாசன் தான் நம்மளோட அடையாளமே அப்படின்னு காமிச்சு கொடுக்கறது இந்த பாசுரம், இந்த பதிகம் அப்படின்னு சாதிக்கும். சரி, அழகான பாசுரம் இல்லையா? இது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். அடுத்தது 5வது பாசுரம். சிறப்பில் வீடு சுவர்க்கம் நரகம் இறப்பில் எய்துக எய்தற்க யானும் பிறப்பில் பல்பிறவி பெருமானை மரப்பொன்னின்னி என்னும் மகிழ்வேனே. ரொம்ப அழகான பிரார்த்தனை ஆழ்வார்க்கு பார்த்தேன்னாக்க, இப்போ நம்ம பிரார்த்தனை எல்லாம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் செட் பண்றாரு ஆழ்வார். வேற ஒண்ணுமே இல்ல. இறப்பில் மரணமான பிறகு சிறப்பில் வீடு, சிறப்புடன் கூடிய மோட்சத்தையோ, ஸ்வர்க்கத்தையோ, நரகத்தையோ எய்துக அடைவேனாக. யாருக்கு சொல்லிக்கிறார்? ஆழ்வார்க்கு சொல்லிக்கிறார். எய்தற்க அடைவேனாக, இல்ல அடையா தொழிவேனாக. எதெல்லாம் எதுவா இருந்தாலும், மோட்சமாகட்டும், ஸ்வர்க்கமாகட்டும், நரகமாகட்டும், இல்ல இங்கே நீ வைக்கிறதா ஆகட்டும். பிறப்பில் நம்மை போலே கருமப்படியாக பிறவாதவனும் பல்பிறவி அனுகிரகப்படியாக, இது நம்ம இதையும் பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம கரும பிறவி, நம்மளது கருமத்தால திருப்பி திருப்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். எம்பெருமான் அவனோட காரை கருணையினால பிறவி, அனுகிரகத்தினால அவன் பிறவி, பல பிறவி பிறக்கின்றவனுமான சுவாமியை மரப்பொன்றின்றி சிறிதும் மறவாமல் என்றும் எக்காலத்திலும் சிந்தித்து யானும் மகிழ்வேன், நீச்சனான நானும் களிப்புறுவேன். ஹானுன்றதுக்கு பாருங்க, நீச்சன் நானும்னு மட்டும் இல்ல, நீச்சனான நானும் களிப்புறுவேன்னு ஆழ்வார் சாதிக்கிற. சரி, இந்த பாட்டுக்கும் கொஞ்சம் விஸ்தாரமான அவதாரிக்கை, ரொம்ப அழகான அவதாரிக்கை. கீழ் மனோவா காயங்கள் மூன்றாலும் உண்டான பேற்றை ஆசைப்பட்டு, பேற்றைன்னா அதுல ஒரு இது எல்லாம் எம்பெருமானுக்கே பேற்றுனா, இப்போ இந்த கர்மங்கள் எல்லாம் ஆழ்வாருக்கு ஆசைன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. எல்லாமே எம்பெருமான் சார்ந்த கர்மங்கள், அதனால ஆசை, அதனால அவ்வளவு பேற்று. இவை மூன்றாலும் உண்டான அனுபவத்தில் உன்னுடைய பிரீத்தியிலே அந்தர்பூதனாம் இதுக்கு மேற்பட எனக்காயிருக்கும் அகாரத்தை தவிர்க்க வேணும் என்கிறார். சரி, ரொம்ப அழகான பாசுரம். இது நம்ம நேத்து பார்த்தோம். என்ன சொல்றார்? இப்போ எம்பெருமானே ஒரு கேள்வி கேட்டுறார் ஆழ்வார்கிட்ட. இப்போ என்ன சாதிக்க ட்ரை பண்றேன்? என்னன்னாக்கா, ஒண்ணு ஆத்மா யாரு நீங்க யாருன்னு தெரிஞ்சுட்டா, உங்களோட ஸ்திதி புரிஞ்சு போயிட்டா, அதனாலதான் என்னோட திருவழியை. ஏன்னா எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எம்பெருமான் கொஞ்சம் அனைவது அரவணை மேலும் பார்த்தோம். எம்பெருமான் டெஸ்ட் பண்ணி தான் வரான் ஆழ்வார்கிட்டே இல்லையா? என்ன வேணும் உமக்குன்னு கிளியரா சொல்லுங்க. அதேதான் இந்த என்ன வேணும் உமக்கு இன்னொரு தடவை கேட்டு பாக்குறான். திடீர்னு இப்ப மோட்சம் வேணாம் சொல்லி, அப்ப அவர் என்ன ஆழ்வார் என்ன சம்சாரியான்னு. ஆனா அந்த மாதிரியே ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கணும்னு காமிக்கிறான் எம்பெருமானும். நம்மளா இருந்தா ஒண்ணும் இல்ல, அதே 4000 திவ்ய பிரபந்தம் புக்கே வச்சுக்கோங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், அடியனோட எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். அடியன் ஒரு பிரிண்ட் ரொம்ப நன்னா இருக்கு, ரெண்டுமே அதே 4000 திவ்ய பிரபந்தம் தான். இன்னொரு பிரிண்ட் எழுத்து பிரிக்காம இருக்கு. எழுத்து பிரிக்காத புக்கும் அடியன் வச்சுருக்கேன், எழுத்து பிரிச்ச புக்கும் அடியன் வச்சுருக்கேன். 1000 தனியா, 2000 தனியா, இயற்பா தனியா. இது நம்ம எல்லா ராங்களையும் இருக்கிற கதை தான். ஆனா இப்ப யாராவது வரும்போது இந்த ஒரு புஸ்தகத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 100 தடவை நம்ம யோசிப்போம். இந்த புஸ்தகத்தை கொடுக்கலாமா, அதை கொடுக்கலாமா, இல்ல இது வேண்டாம் வேற ஏதாவது வச்சு கொடுக்கலாமா, அந்த மாதிரி இல்ல. ஆனா எம்பெருமான் ஆழ்வார டெஸ்ட் பண்றான். இந்த இடத்துல மோட்சம் தான் ஆழ்வாரோட பிரதானமா, இல்ல தன்னோட திருவடிகள் தான் ஆழ்வாரோட பிரதானமா அப்படின்னு டெஸ்ட் பண்றான். வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு என்ன கேக்குறான்? இதுதான் சம்சாரிகள் பக்கல் பரிமாறுவதொன்றல்ல. சம்சாரிகள் பக்கல் இது பரிமாறத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. என்னது? இவர்தான் தம்மை யாராக நினைத்து இந்த பேற்றை அபேட்சிக்கிறார், இதெல்லாம் வேண்டிக்கிறாரு, பிரார்த்திக்கிறாரு ஆழ்வார். எப்படி இவர் தன்னையே யாருன்னு நினைச்சுட்டு இதெல்லாம் கேட்கிறாருன்னு எம்பெருமானுக்கு ஆராய்ந்துரைப்போம் என்று நீர் ஆராய்த்தான் நம்மை இப்படி அபேட்சிக்கிறது என்ன. அடுத்தது கிளாசிபிகேஷன். இதெல்லாம் கிளாசிபிகேஷன் அடுத்த ஸ்லைட்ல டீட்டெயில்டா அடியன் ஒரு தடவை வாசிச்சிடுறேன். இத ரொம்ப அழகா நம் பிள்ளை சாச்சிருக்கார். என்னெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம்னு பாருங்க. ஆழ்வாரையும் அதே கொஸ்டின் கேட்டுக்கார் எம்பெருமான். தேகமே ஆத்மா என்பார்,
கேவல தேகத்துக்கு இந்திரிய மொழிய அனுபவம் எதுவும் இல்லாமையாலே இந்திரியங்களே கான் ஆத்மா என்பர். செகண்ட் பாயிண்ட். அந்த இந்திரியங்களும் மனசககாரம் இல்லாத போது பதார்த்த கிரகணம் பண்ண மாட்டாமையாலே மனசேகான் ஆத்மா என்பர். மூணாவது டைப். ஒண்ணு நம்ம பார்க்கலாம். அடுத்தது, அம்மனசு தனக்கும் பிராணங்கள் சககரிக்க வேண்டும் ஆகையால் பிராணங்கான் ஆத்மா அப்படின்னு நாலாவது டைப். அடுத்து, இதுல எந்த வகை நீ அப்படின்னு கேட்க போற. இதெல்லாம் இல்லாம அஞ்சாவது டைப் ஃபைனல். இவை எல்லாம் உண்டானாலும் அத்தியவசாயம் வேணுமே, அதுக்கு கருவியான புத்தி தத்துவமேகான் ஆத்மா என்பர் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 5 டைப். இது என்னன்னு ஒண்ணு பாக்கலாம். இவை இத்தனைக்கும் அவ்வருகாய் ஞான குணமாய் ஞான ஸ்வரூபமாய் இருப்பதொன்று ஆத்மா. கடைசியா இது எல்லாமே ஞானம். அடுத்தது அந்த ஞானத்துல போய் அதுதான் ஆத்மான்னு என்பாராக நிற்பர்கள். அதில் எனக்கு ஒரு நிர்பந்தம் இல்லை. இப்போ இதெல்லாம் எம்பெருமான் கேட்கறது. அடுத்தது ஆழ்வார் வரப்போறார். அதில் எனக்கு ஒரு நிர்பந்தம் இல்லை, நீ எது கிளாசிஃபை பண்ணிக்கிறியோ பண்ணிக்கோ. ஏதேனும் உண்டான வஸ்து தேவருக்கு உறுப்பாம் இதுவே வேண்டுவது என்கிறார். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் எடுத்து சாதிக்கிற எக்ஸாம்பிள், அதுக்கெல்லாம் போலாம். இப்போ இந்த இடத்துல எம்பெருமான் இஸ் he wants to assure if Alvar is really concerned to perform Kainkaryam at Emperuman Tiruvadigal, in the sense Alvar always wants only Emperuman's Tiruvadigal with the itchai of Emperuman, with his interest, and he is not granting moksham to Alvar just because Alvar is asking for it. So Emperuman is testing Alvar as always. He is a tester. Ulagamaga tester Emperuman na. So ஆழ்வாரையும் டெஸ்ட் பண்றார். நீ என்ன சொல்ற, யார் நீ இதுல? தேகமே ஆத்மா. இந்த உடலே, the ஷரீரம் becomes ஆத்மா for a lot of people. Don't understand. The ஷரீரம் we very well maintain. ஷரீரம் needs to be maintained, but for எம்பெருமான்ஸ் கைங்கரியம், not to take care of ourselves. நம்ம உடம்ப நம்மளே பாத்துக்கிறதுன்றது அனர்த்தம் அது. சோ சிலர் தேகமே ஆத்மான்னு கூப்பிடுறா. அடுத்தது இந்திரியங்களே. இப்போ இந்த ஆத்மா தேகம் ஷரீரம் இருந்துட்டா மட்டும் போதுமா? we need புலன்கள், the senses இல்லையா? கண்ணு, காது, கை, வாய், மூக்கு, நாக்கு எல்லாமே. சோ உடல் மட்டும் போதாது, புலன்கள் இல்லாவிடில் அனுபவம் இல்லை. you will not get any experience if you are unable to see, if you are unable to hear, if you are unable to touch each other or touch the vastus. There is no experience. So we say indriyangale atma, the senses itself becomes atma. Is that you? Then third category, manase atma. All the senses are there for us, but manasan onnu illama we will not be able to feel. I will not be able to relate to a cell phone if I don't have a proper brain and heart to think that this is a cell phone. I'll think it as a vastu, it is there. But if I cannot know what it is, then there is no reason, right? So manase atma, third category becomes manase atma. அடுத்து இதெல்லாம் இருக்கு, மேல இருக்கிற எல்லாமே. இப்போ ஒரு ஸ்டெப்பும் நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஷரீரம், தேகமே ஆத்மா, பிளஸ் இந்திரியங்களே ஆத்மா. ஏன்னா தேகம் இருந்தாதான் இந்திரியங்கள் இருக்க முடியும் இல்லையா? சோ பிளஸ் பிளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது பிராணங்களே ஆத்மா. இதெல்லாம் இருக்கு. பிராணம் உயிர் மூச்சு, பிராண வாயு இல்லைன்னா, அதனால பிராண வாயுவே ஆத்மான்னு கன்சிடர் பண்றது. அதனால ரொம்ப தேக பயிற்சி எல்லாம் செய்யறவா பார்த்தீங்கன்னா அப்படிதான். அவளுக்கு உயிர் மூச்சு என்னன்னா அவளோட தேகம் தான். சோ பிளஸ் போட்டுக்கணும். தேகமே ஆத்மா பிளஸ் இதெல்லாம். சரி, பிராணங்கள் அதுவா? இல்ல. அடுத்தது புத்தியே ஆத்மா. மனசு மட்டும் இல்லாததுக்கு அந்த அனைத்தும் ஒரு விஷயத்துல முடிவெடுக்க ஒரு புத்தி இல்லைன்னா, இப்போ இந்த குழாத்துக்கு வரணும். இன்னைக்கு எப்பேற்பட்ட வேலை இருந்தாலும் ஆத்துலயோ வெளியிலயோ, இப்போ நம்ம 28 பேர் இங்க இருக்கோம்னா 28 பேருக்கும் இங்கதான் புத்தி இருக்கு அப்படின்னு அடியன் நினைச்சுக்கிறேன். ஏன்னா அடியனால மல்டி டாஸ்க் பண்ண முடியாது. அதனால 28 பேருக்கும் இங்கதான் புத்தி இருக்கு. அப்ப புத்தியே ஆத்மான்னு அடியன் நினைச்சுட்டேன்னா அது ஒரு ரகம். கடைசியில புத்தி இருக்கு, ஆனா ஞானம், விஸ்டம் இல்லைன்னாக்கா என்ன பண்றது? இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஞானம் என்ற ஒரு குணத்தை கொண்ட ஒரு பொருளே ஆத்மா. இதெல்லாம் ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குற எம்பெருமான். ஆழ்வார் அதுக்கு என்ன சொல்ற? எனக்கு இது ஒண்ணுத்திலயும் நிர்பந்தமே இல்ல, நீ எதுன்னு நினைச்சுக்கிறியோ நினைச்சுக்கோ. யார? பெருமாள் கிட்ட சொல்ற. நிர்பந்தமே இல்லைன்னா I am not bound to anything that you say here.
You think that I am focused on Dehame Atma? Yes, I'm focused on Dehame Atma. You think I think Jnaname Atma? Yes, I think Jnaname Atma. நீ உனக்கு எப்படி என்ன சொல்றியோ அப்படி சொல்லு. ஆனா இந்த தத்துவ போர்கள், திஸ் இஸ் அ வார் இன் இட் செல்ஃப். இதெல்லாம் தத்துவம் இல்லையா? ஒன்னொன்னு ஒரு தத்துவம். இந்த தத்துவத்துல ஒரு வார் நடக்குது. ஏன்னா நம்மளுக்கு நம்மளே யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? எனக்கு எந்த பிடிவாதமும் நிர்பந்தமும் கிடையாது. நான் உடலா மனமா அல்லது ஞானமா என்பது முக்கியம் அல்ல. எதுவா இருந்தாலுமே ஏதோ ஒண்ணு நீ கன்சிடர் பண்ணிக்கல, ஏதோ ஒன்றாக இருக்கும் நான் உனக்கு கருவியாக அந்த ஒரு உன்னோட கைங்கரியத்துக்காக நான் இருக்கணும்னு நீ போட்டு வச்சேன்னா அதுதான் எனக்கு வேணும். அதுல நீ எந்த கேட்டகரியில என்ன சேர்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். அதுதான் இங்க சொல்றாரு. அது எனக்கு ஒரு நிர்பந்தமும் இல்லை. ஏதேனும் ஆக உண்டான வஸ்து தேவருக்கு உறுப்பாம் இதுவே வேண்டுவது என்கிறார். இதுல ரொம்ப அழகா முகுந்த மாலையில ஒரு ஸ்ரீசுக்தி, வபுரா திஷு யோபி கோபிவா அப்படின்னாக்க குலசேகர ஆழ்வார் பார்த்தீங்கன்னாக்க முகுந்த மாலைன்னு ரொம்ப அழகான பிரபந்தம் பண்ணியிருக்கார். அவரும் இதேதான் சாதிக்கிறார். எனது உடல் புலன்கள் மனம் எங்கே இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கவலை இல்லை, அவை அனைத்தும் உன்னையே நினைத்து உனக்கே தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா எம்பெருமான் அந்த அத்தியந்த பாரதந்திரியம், தனக்கே ஆக என்னை கொள்ளும் இதேன்னு இருக்கு இல்லையா? அதேதான் கண்டினியூவேஷன் இந்த பாசுரத்திலையும். ரொம்ப அழகா எது ஆத்மான்றத காமிக்கிறதுக்கு ஒரு பாசுரம். எதுவா வேணா ஆத்மாவா இருக்கட்டும், எனக்கு கவலை இல்ல, நீ எதுவா வேணா நினைச்சுக்கோ, ஆனா என்ன உன்னோட சிந்தனையிலே ஈடுபடவே அப்படின்றது ஒரு பெரிய தத்துவம். தத்துவ போருக்குள்ளேயே ஒரு மிக உயர்ந்த தத்துவத்தை காமிச்சு கொடுத்துட்டாரு ஆழ்வார். அடுத்தது என்ன? மகிழ்கொள் தெய்வம் உலோகம் அலோகம், மகிழ்கொள் சோதி மலர்ந்த வம்மானே, மகிழ்கொள் சிந்தை சொல் செய்கை கொண்டு என்னும் மகிழ்வுத்து உன்னை வணங்க வாராயே. எல்லாத்தையும் ஆழ்வார்க்கு எம்பெருமான் தான் வேணும். மகிழ்கொள் மகிழ்ச்சியை கொண்ட தெய்வம், தேவ வர்க்கமும் இதுல எல்லா விதமான வர்க்கமும் வந்துருக்கு பாருங்க. தெய்வம்னு இங்க சொல்றது தேவ வர்க்கம். உலோகம்னா ஞான ஒளியை உடைய நம்ம எல்லாம் மானிட வர்க்கம். ஞான வர்க்கம், ஞான வெளிச்சம் இருக்குன்னு எம்பெருமான் கொடுத்திருக்கான் ஞானத்தை. அலோகம்னா ஞான ஒளி இல்லாத விலங்கு தாவரம் என்பதையும். மகிழ்கொள் சோதி, உலகுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற சோதி பொருள்களான சந்திர சூரியர்களும் மலர்ந்த நன்னிடத்தில் நின்னும் உண்டாக பெற்ற அம்மானே சர்வேஸ்வரனே, மகிழ்கொள் சிந்தை அன்பு கொண்ட நினைவையும் சொல்லையும் கொண்டு ஏற்றுக்கொண்டு என்றும் எக்காலத்திலும், இது திருப்பி திருப்பி வருது பாருங்க, என்றும் மகிழ்வுற்று, எக்காலத்திலும் எப்பவுமே மகிழ்வுற்று மகிழ்ச்சியுடன் உன்னை வணங்கும்படி வாரா, என் எதிரே எழுந்தருள வேணும். தேவாதி பதார்த்தங்களை உண்டாக்கினார் போலே என்னையும் உன்னை அனுபவிப்பேனாம்படியாக பண்ண வேணும் என்கிறார். இதில் அன்றியே தேவ பதார்த்தங்களுக்கு ஓரோ ஸ்வபாவம் நியதமாம்படி, இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு விலட்சணமான அர்த்தம். தேவாதி பதார்த்தங்களுக்கு ஓரோ ஸ்வபாவம் நியதமாம்படி பண்ணினார் போலே எனக்கு உன்னை அனுபவிக்கும் நியத ஸ்வபாவமாம்படி பண்ணி அருள வேணும் என்கிறார். அதில் என்ன சொல்றாரு இப்போ? இதுல தேவ பதார்த்தங்கள்லாம் பார்த்தேன்னாக்க ஒண்ணுத்துக்கு ஒரு ஸ்வபாவம், ஒருத்தருக்கு ஒரு ஸ்வபாவம், நித்தியமும் எம்பெருமான ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஸ்வபாவம் நித்தியர்கள். இந்த மாதிரி நிறைய அவாவாலோட ஸ்வபாவத்துக்கு ஏத்த எம்பெருமான் அவனோட குணானுபவம் பண்றான் இல்லையா? காமிச்சு தரான் அவனை காட்டவே கண்ட கமலபாதம். இங்க அடியேன் எப்பவுமே அந்த நித்தியமா எடுத்துட்டார். நித்தியத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு ஸ்வபாவத்தை காமிச்சு கொடுத்துட்டாரு. எக்ஸாம்பிளுக்கு அடியனுக்கு அந்த நித்தியமா ஒன்னதான் அனுபவிக்க ஒரு ஸ்வபாவமா நீ தான் பண்ணி அருள வேண்டும், ஏன்னா அது அடியனால பண்ண முடியாது அப்படின்ற. அதுக்கு இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அலோகம்னா ஞான ஒளி இல்லாத இந்த செல்போனோ இல்ல புஸ்தகமோ
அதோட வேலையை அது பண்ணின்னு தானே இருக்கு நித்தியமா, இல்லையா? ஞான ஒளி பெற்ற மனுஷனும் அதோட வேலையை அவன் பண்ணின்னு தான் இருக்கான். நம்ம எல்லாம் நம்மளோட வேலையை பண்ணி தேவ வர்க்கம் யோசிச்சு பாருங்க, அவளோட விஷயத்த பண்ணின்னு தான் இருக்கா ஒரு ஒரு நாள். இந்த வியாபாரத்துல அடியேனோட சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி உன்னோட திருவடியில அடியனுக்கு கொடுக்கணும் நீ அப்படின்னு பிரார்த்திச்சுக்க. ஒரு ஒரு விதமான பிரார்த்தனை எல்லாமே ஆனா ஈக்குவேட்ஸ் டு த சேம் பிரார்த்தனை, பட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட், இல்லையா? மறந்து போய் கூட ஆழ்வார் வந்து விஷயாந்தரத்துக்கு போக மாட்டார். நம்மளுக்கு தெரியும் அது. விஷயாந்தரத்துக்கு போயிருந்தாலே அது நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறதுக்காக தான் இருக்கும். அதுக்காக தான் இத்தனை எக்ஸாம்பிள் பாருங்க. அடுத்தது, வாராய் உன் திருப்பாத மலர்கீழ் பேராதே யான் வந்து அடையும்படி தாராதாய் உன்னை என்னுள் வைப்பில் என்னும் ஆராதாய் எனக்கென்னும் எக்காலே. ரொம்ப அழகா ஒரு திருநாமமே, தாராதாய், நீ வந்து வரவே மாட்டேங்கிறியேன்னு ஒரு திருநாமத்தை கொடுத்துடுறாரு ஆழ்வார். இதுல அஞ்சதேய மடனாராயோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, என்னன்னு பாக்கலாம். உன்னுடைய திருப்பாத மலர் கீழ், திருவடி தாமரைகளின் கீழ் பேராதே விலகாமல் யான் வந்து அடையும்படி, நான் வந்து சேரும்படியாக தாராதாய் அருள் புரியாதவனே. தாராதாய்னா என்ன? நீ அருள் புரியவே மாட்டேன்ற உன்னோட திருவடி கீழ நான் வந்து சரி இப்போ வந்து நாராயணா மாதவான் குழா அந்த மாதிரி தாராதாய் அப்படின்னு ஒரு திருநாமத்தை கொண்டு வந்துட்டார் ஆழ்வார். உன்னை என்னுள் என்றும் வைப்பில், உன்னை என்னுள் என்றும் வைப்பில், உன்னை என்னுள்ளே எந்நாளும் வைத்து அனுபவித்தாலும் ஆராதாய் தெவிட்டார். ஆறாவ முதனே சொல்ற ஆராதாய். எத்தனை தடவை நம்பெருமாள் போய் சேவிச்சாலும், முன்னழகு சேவிச்சு, பின்னழகு சேவிச்சு, நடை அழகு சேவிச்சு, அலங்காரத்தை சேவிச்சு, திருமஞ்சத்தை சேவிச்சாலும், திருமஞ்சனத்தை சேவிச்சாலும் போறவே போறாது. திருப்பி திருப்பி போய் சேவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரிதான் ஆராதாய். எத்தனை தடவை உன்னை எப்பவுமே உன்னை என்னோட நெஞ்சுக்குள்ள வச்சு அனுபவித்தாலும் தெவிட்டாதவனே, எனக்கு என் கண் எதிரே என்றும் எக்கால் எப்பொழுதும் வாராய் வந்தருள வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார். என்ன சொல்றார்? தம்முடைய அபினிவேசத்தாலே எல்லா காலமும் என்னை அடிமை கொள்ள வர வேணும் என்கிறார். அபினிவேசம்னா ரொம்ப அழகா ஒரு, இப்போ நம்ம இதை எப்படி பாக்கலாம்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு சாக்லேட் ரொம்ப பிடிச்சதுன்னா அடம் பிடிச்சுட்டே இருக்கும்ல அந்த சாக்லேட் வேணும்னு, கிடைக்கிற வரைக்கும் மிதமிஞ்சி ஒரு ஆசை, ஒரு விடாப்பிடியான ஒரு பக்தி அப்படின்னா நீ இதை பண்ணியே ஆகணும்னு விண்ணப்பிக்கிறோம்ல, அது விண்ணப்பிக்கிறதுலாம் நிர்பந்திச்சு விண்ணப்பிக்கிறோம். இப்போ எப்படி இளைய பெருமாள் வந்து அடியன் வந்து உன்னோடையும் சீதா பிராட்டியோடையும் வந்தே அவன் நிர்பந்திச்சுதானே கைங்கரியத்தை பிரார்த்திச்சிருந்தாரு. அபினிவேஷம், அதான் அபினிவேஷம் அப்படின்ட்டு. வாராய் என்ற போதே வரக்காணாமையாலே வருந்தி பின்னையும் அபினிவேஷத்தின் மிகுதியாலே நான் சடக்கைய உன்னை கிட்டும்படி வாராய் என்கிறார். வரவே இல்லை, அப்புறம் சடக்கென நான் வந்து உன்னை கட்டிட்டேன்னு முன்னாடி சொல்றாரு. அந்த மாதிரி நீ வந்துடணும் அப்படின்னு சொல்ற. உன் திருப்பாத மலர்கள் பேராதே யான் வந்து அடையும்படி தாராதாய் என்று எம்பெருமானை கூப்பிடுறார். நாராயணா மாதவா என்னுமா போல எம்பெருமானுக்கு இங்கனே ஒரு திருநாமம் போலும். அது எப்படின்னா ரொம்ப மிதமின்றி ஆசை, பக்தி மிதமின்றி போயிடுத்த ஆழ்வார். அஞ்சரிய மடனாரையில் அருளாத நீர் அப்படின்னு சாதிக்கிறாரு. அருளாத நீர் அருளி அவராவி துவராம் ஒண்ணு, அந்த மாதிரி அது ஒரு திருநாமமாவே ஆயிடுத்து எம்பெருமானுக்கு. அருளாத நீர், அருள் பொழியாத நீர் அப்படி, அந்த மாதிரி நாராயணா மாதவா மாதிரி ஒரு திருநாமமே. தேவரீருடைய அளவு கடந்த போகியதையை எனக்கு ஆட்டி வைத்து தேவரீரை எனக்கு அனுபவிக்க அருளாமல் இருப்பது தகுதியோ என்று கேட்பது வெளியின் கருத்து. கேட்பது கூட எப்படி கேட்கிறார் பாருங்க ஆழ்வார், இல்லையா? நம்ம ஆழ்வாரே அப்புறம் வந்து நாயகி பாவத்துல கஞ்சனே என்னும் கைதொழும் கஞ்சனேன்னும் கூப்பிடுறாரு இல்லையா? ஆனாலும் நம்மளும் எப்படி கூப்பிடுறோம் எம்பெருமானன்றது யோசிக்கணும். சரி, அடுத்தது, எக்காலத்து எந்தையாய் என்னுள் மண்ணில் மற்ற எக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்கார கனியே உன்னை யானே. அக்கார கனியேதான் எம்பெருமான் இல்லையா? தெவிட்டாத அக்கார கனி. மிக்கார் சிறந்தவர்களான வேத விமலர், வேதம் வல்ல பரமை காந்திகள் வழங்கும் அன்பு மிகுதியினால் விழுங்கப்படும், வழங்கும் இல்ல விழுங்கும், மிக்கார் வேத விமலர் விழுங்கும் தானே. சரி,
அது அடியே மாத்திடுறாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். விழுங்கும் அன்பு மிகுதியினால் விழுங்கும் படியாக உள்ள என் அக்கார கனியே, அக்கார கனி போன்ற எம்பெருமான். ஏன்னா சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கான் நான் எம்பெருமான். ஓடி போய் கட்டி ஆத்து கூட்டின்னு வந்துடலாம்னு தோணும் இல்லையா எம்பெருமான் போய் சேவிக்கும் போது. அந்த மாதிரிதான் எக்காலத்து எப்போதும் எந்தையா எனக்கு சுவாமியாகி என்னுள் எனது நெஞ்சிலே மண்ணில் என்ன பொருந்தி எழுந்தருளி இருக்க பெறில் மத்து யாதொன்னும். இதுதான் ரொம்ப அழகா, எந்த பிரயோஜனத்தையும் வேற ஒரு பிரயோஜனம், நான் உன்னை கேட்கவே இல்லை, மோட்சத்தை கேட்கவே இல்லைன்றது பாயிண்ட், அது மட்டும் பாயிண்ட் கிடையாது. நீ எனக்கு உன்னை கொடுத்துட்டேன்னா வேற ஒரு பிரயோஜனத்தை எதுவுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். எப்போ, இன்னைக்கு நாளைக்கு இல்ல, எக்காலத்து ஒரு நாளும் எதிர்பார்க்க மாட்டேன் வேறொரு பிரயோஜனத்தையும். உன்னிடத்தில் எக்காலத்திலும் ஒரு நாளும் யான் வேண்டேன், நான் விருப்பவே மாட்டேன். இது என்ன சொல்றது, அத்தியல்ப காலமாகிலும், அத்தியல்ப காலம்னா இப்போ சிலதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்ச காலம், வெரி லிமிட்டட் டைம். அத்தியல்ப காலமாகிலும் சேஷியாய் என்னோடைய சம்ஸ்லேஷிக்க பெறில், சேஷியானோட சம்ஸ்லேஷிக்கப்பனா எம்பெருமான் சேஷி, நம்ம சேஷ பூதர்கள். சம்ஸ்லேஷிக்கன்னா ஒரு the experience that we get with எம்பெருமான் இல்லையா, அதுதான் ஆழ்வார் சொல்றார். பின்னை ஒரு காலமும் இதுவும் வேண்டா என்று தமக்கு அடிமை செய்கையில் உண்டான விடாயின் மிகுதியை, விடாயினாக்க ஒரு தவிப்பு, தாகம் இங்க கொடுத்திருக்கு. தாகம்னா எம்பெருமான் கிடைக்காத ஒரு மிகுதியான ஒரு தவிப்பு அப்படி இருக்குன்னாக்கா, அந்த தவிப்புல வந்து நான் வேற எதையுமே நான் கேட்க மாட்டேன். நம்மளோட சம்ஸ்லேஷிக்கிற காலம் வந்து ரொம்ப குறைச்சலா இருந்தாலும் வேற ஒரு பிரயோஜனத்தை உங்ககிட்ட இருந்து நான் எதிரே பார்க்க மாட்டேன். அதுக்காக ஆழ்வாதுல இருந்து எம்பெருமான் கிட்ட பிரயோஜனத்தை எதிர்பார்க்கல, வேற ஏதோ தெய்வங்கள் கிட்ட போய் பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிறாருன்னு கிடையவே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. எம்பெருமான் தான். வேற தேவதைகள் எல்லாம் பரம்பொருளே எம்பெருமான் தான் ஆழ்வாருக்குன்னு பார்த்துட்டோம் நிறைய. தேவ மத்தரியன்னா ஆழ்வார்லாம் இருக்காரு இல்லையா. அதனால அந்த விடாயின் மிகுதியில கூட நான் வேற எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு. இதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன, நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு வருதோ இல்ல ஏதோ கையில தேவையான திரவியம் இல்லையோ, தேவையான சில விஷயங்களுக்கு, அப்போ சில இடத்துல போய் வேண்டின்றோம் நம்ம, இதுக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு. அது என்னைக்குமே பண்ணவே கூடாது. ஏன்னா எம்பெருமான் வந்து இது ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளை கொண்டு வந்து வைக்கிறான். அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த்தையும் எம்பெருமானே தந்துருவான்னு அவனோட திருவடியில பலத்தை வைக்கணும் நம்ம. அதுதான் இதோட ட்ரப்ஸே. சரி, அடுத்தது யானே என்னை எப்படி இருந்தோம் எப்படி இப்போ இருக்கேன். யானே என்னை அறியகிலாதே யானே என் தனதே என்றிருந்தேன் யானே நீ என்னுடைமையும் நீயே வானே ஏத்தும் எம் வானவர் ஏரே. இது ரொம்ப டே டு டே லைஃப்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் பாசனம். எப்படி இருக்கும், நம்ம வானே ஏத்தும் விண்ணுலகம் முழுவதும் துதிக்குமாறு உள்ள எம் வானவர் ஏரே நித்திய சூரிநாதனான எம்பெருமானே. அப்படி எம்பெருமான் நம்மளுக்கு நடுவுல வந்திருக்கான் அச்சாரூபமா எல்லா இடத்துலயும் இல்லையா. நம்ம எப்படி இருக்கோம் பாருங்க. யானே என்னை, நானே, யானேனா நானே தானே, தட் இஸ் நானேதான் எனக்கு, என் பொருள்கள்லாம் என்னோடது, நானேதான் அதோட சுவாமின்னு இருக்கும். யானே என்னை அறியகிலாதே, ஆனா அறிய மாட்டாமல், யாரு என்னதுன்னே தெரியாம, யானே நீ, யான் நீயே என்னலாம் படி வேற்றுமை இருப்பேன், வேற்றுமை அற்று இருப்பேன்னா இப்போ நானும் நீயும் மாறி இருக்கிறதுக்கான ஒரு இதுவே இல்லை. உன் திருவடி வந்து சேர்ந்துட்டேன்னா நீயும் நானும் ஒண்ணுதான் அடுத்தது சாதிக்கிற. முன்னாடி எப்படி இருந்த, யானு என் தனதே என்று இருந்தேன், அகங்காரம் அமகாரங்கள் கொண்டிருந்தேன். இது நம்ம எல்லாருக்கும் தான் இது ஆழ்வார் சாதிக்கிறது. ஆழ்வாருக்கு அகங்காரம் மமகாரம்லாம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புமே கிடையாது. இப்போது அவை தவிர்த்து நான் அனுசந்திக்கும் வகை யாதெனில் என் உடைமையும் நீயே. யானே என் தனதேன்னு இருந்து அதுல இருந்து டிரான்ஸ்பர்மேஷன், என் உடைமையும் நீயே, எப்படி தனக்கேயாக என்னை கொள்ளும் நீதே, அந்த மாதிரி உடைமையும் நீயே. எனது உடைமைகளும் நீயிட்ட வழக்காய். உடைமைகள்னு ஒன்னே இந்த இடத்துல ஒரு டவுட் என்னன்னா, ஆழ்வார் வந்து திருப்பி இந்த வாட்டர் பாட்டில் இந்த அஜடம் பொருட்களை ஆழ்வார் சொல்லல, இந்த சரீரத்தையும் சொல்லிக்கிறார், ஆத்மாவையும் சொல்லிக்கிறார். இப்போ இது எனது உடைமை தானே, அடியேன் தானே இந்த உடல்ல இருக்கேன் இல்லையா.
அப்ப எனது உடைமைகளும் நீட்ட வழக்காய் இருக்கும் என்பதே. அதுதான் இதுல தேறின போது. மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என்று நித்திய சூரிகள் நித்தியானுபவம் பண்ணுகிறபடியை அனுசந்தித்தார். அவர்களோடு ஒத்த பிராப்தி தமக்கு உண்டாயிருக்க, அவர்களோட ஒத்தனா ஈக்குவல் டு நித்திய சூரிகள், ஆழ்வார் இஸ் ஆல்சோ கெட்டிங் தட் பிராப்தியம், தட் எண்ட் கோல் ஆஃப் பீயிங் வித் எம்பெருமான். இழந்திருக்கிறபடியும்னா the days that we have missed all the குணானுபவம்ஸ் of எம்பெருமான் till today இல்லையா, அதையும் அனுசரிச்சு பாக்குறார். யானே என் தனதே, நான் எப்படி இருந்தேன், எல்லாமே எந்துதான், ஏதோ நான் தான் இந்த பிபிடியை ரெடி பண்ற மாதிரி, நான் தான் வந்து சாதிக்கிற மாதிரி இருந்தேன். ஆனா அதெல்லாம் ஒரு வார்த்தை கூட அடியனால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றதுதான் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு நம்மளால நம்ம எதுவும் பண்ண முடியாது, எம்பெருமான் தான் எல்லாத்துக்கும் வகுத்த சேஷி அப்படின்றதுதான் இந்த இழந்திருக்கிறபடியையும் அனுசந்தித்து அனர்த்தப்பட்டேன் என்கிறார். அனர்த்தமா பட்டுட்டேனே, இத்தனை காலம் இப்படி இழந்து போயிட்டேனே அப்படின்னு ஆழ்வார் வருத்தப்படுறார் அப்படின்னு சாதிக்கிறார். கடைசி 2 பாசுரங்கள். ஏரேல் ஏழும் என்ன ஏற்கொள் இலங்கையை நீரே செய்த நெடுஞ்சுடர் சோதி பேரேல் என்னை உன் பொன்னடி சேர்த்து ஒல்லை வேறே போக எஞ்ஞானும் விடலே. அழகான பாசுரம். ஏழும் என்ன, 7 காளைகளையும் பலி அடக்கினவனாயும் ஏற்கொள் இலங்கையை, அழகு நிரம்பிய லங்காபுரியை நீரு செய்து நீராக்கினவனாயும் உள்ள நெடுஞ்சுடர் சோதி மகா தேஜஸ்வியான பெருமானே என்னை தேரேல். இது நம்ம பார்த்தோம்ல, என்ன நம்பிடாதப்பான்னு யாரு, ஆழ்வார் எம்பெருமானுக்கு சொல்லிக்கிறார். என்ன நீ நம்பவே நம்பாத, கை புடிச்சு கடைசி ஸ்டெப் வரைக்கும் கூட்டின்னு போயிடுன்ற. ஏன்னா நம்மளுக்கு இந்த சம்சாரத்துல இருக்க என்ன ஆகும், இது ஒன்னோட ஒண்ணு கம்பேரிசன் வேற வந்துருது இல்லையா, அதனால வேண்டாம் அப்படின்ற. உன் பொன்னடி, உன்னுடைய திருவடிகளிலே ஒல்லை விரைவாக சேர்த்து என்னை சேர்த்து கொண்டு வேறே போக விஷயாந்தரங்களுக்கு போகும்படி எஞ்ஞானம் ஒரு நாளும் விடாதே அப்படின்னு சொல்றார். யானே என் தனதே என்றிருந்தேன் என்று நீர் அனுதபிக்கும்படி பண்ணினோமாகில் உமக்கு செய்ய வேண்டுவது ஒன்று உண்டோ. சோ இந்த இடத்துல வந்து இட் இஸ் a discussion between எம்பெருமான் and ஆழ்வார். இப்போ உங்களுக்கு நான் ஒண்ணு பண்ணணும்ன்றதுக்காக இப்படி வருத்தப்படுறீரே நீர், அனுதபிக்கும்னா அனுதாபம்னாக்கா வருத்தம், அவ்வளவு வருத்தம் தழும்பி கேட்கிறார் ஆழ்வார். அப்ப எம்பெருமான் கேட்கிறார், நீர் அனுதபிக்கும்படி பண்ணினோமாகில் உமக்கு செய்ய வேண்டுவது ஒன்று உண்டோ, அதாவது உங்களுக்கு பண்ணணுமா, இப்போ நீர் இங்கனை கிடந்து படுகிறது எதுக்காக வென்ன அப்படின்னு, ஏன் இவ்வளோ ஒரு வருத்தப்பட்டு துடிக்கிறீங்க அப்படின்னு எம்பெருமான் கேட்கிறான். Why are you so worried? Is being asked by எம்பெருமான் to நம்மாழ்வார் here. It's a discussion between both of them. இதுக்காக வென்கிறார். ஆழ்வார் என்ன சொல்றார், இதற்காக தான் அப்படின்னா என்ன, அவ 2 பேருக்கும் புரிஞ்சிடும். ஆனா நம்மளுக்குதான் நம்மள ஈடு தேவை. நம்மள அழகா சாதிக்கிறாரு என்னன்னா, இந்த கைங்கரியத்துக்காக தான், உன்னோட திருவடியில வந்து படணும் இல்லையா. ஆனா நான் எங்கேயோ மோட்சத்தை போய் கேட்டுட்டேன். இதுக்குதான் ரொம்ப அழகா நேத்து பார்த்தோம் அவதாரிக்கல. நம்மள முமுட்சுக்கள்னு சொல்றோம், பிரபன்னர்கள்னு சொல்றோம். அதெல்லாம் வந்து ஆத்மாக்கு அடையாளமே கிடையாது. நம்ம ஆத்மாவோட அடையாளம் அடியேன் ஸ்ரீனிவாசதாசன், அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் தாசன் தான் ஆத்மாவுக்கு அடையாளம். அந்த முமுட்சுன்றது ஒரு ஜேர்னி டிராவல் பண்றதுக்கு அந்த முமுட்சு தேவை. அதுக்காக நம்மளுக்கு எம்பெருமானுக்கு இந்த நித்திய கைங்கரியம் பண்றதுக்காக மோட்சம் தேவையை ஒழிய கடைசி பிராபியம் நம்மளுக்கு அந்த கைங்கரியம் தான். இதுக்குதான் என்கிறார். எதுக்கு கவலைப்படுறேன், இந்த கைங்கரியத்துக்கு தான் ஆழ்வார் சாதிக்கிறார் ரொம்ப அழகா. அடுத்த நிகமன பாசுரம் என்ன, கடைசி பாசுரம். விடலில் சக்கரத்து அண்ணலை மேவல் விடலில் மண்குருகூர் சடகோபன் சொல் கெடலில் 1000 இவை 10 கெடலில் வீடு செய்யும் கிளர்வார்க்கே. ஒரு நிகமன பாசுரத்தையும் ஒரு பிரார்த்திச்சுன்றதுக்கு ஒரு பலன் உரைக்கிறாரு இல்லையா. இங்க பாருங்க அழகா இருக்கு. விடுதல் இல்லாத சக்கரத்து திருவாழியுடைய அண்ணலை எம்பெருமானை மேவல் விடலில் பொருந்துவது ஒருபோதும் விடாமல் இருக்க பெற்ற வன்குருகூர் சொல் சடகோபன் அருளி செய்த கெடலில்
அழிவற்ற அழிவற்ற நித்தியமான எப்பவுமே இருக்கிறது, அதனால கெடலில். ஆயிரத்துள் 1000 பாடலுள்ளும் இவை 10 இப்பதிகம் கிளர்வார்க்கு தன்னை ஓதுமவர்களுக்கு கெடலில் வீடு செய்யும், கெடுதல் ஒன்றும் இல்லாத மோட்சதானத்தை பண்ணி கொடுக்கும். வெறுமா அது மட்டும் கிடையாது, கடைசியில போன கேள்வி ஆழ்வார் கேட்டதுக்கு இந்த தடவை எவ்வளவு பிரஸ்தாவிச்சு எம்பெருமான் பதில் சொல்றாரு. இத்திருவாய்மொழியை அபியசிக்க வல்லார் இது சொன்ன எல்லா பிராப்பியம், என்ன பிராப்பியம்னா சொல்லியிருக்கா எம்பெருமான் திருவடிகள் தான் ஒரே பிராப்பியம். அத்தியந்த பாரதந்திரியம், அதுதான் இதோட பிராப்பியமே. பெறுவார் என்கிறார். நாம் விடுகிறோம் என்று அதிசங்கை பண்ணுகிறதன். நாம் விடுகிறோம்னா நான் உன்னை விட்டுடுவேன்னு நீயே இப்படி அதிசங்கைனா ரொம்ப வருத்தம். ஆழ்வார் சோ சேட் தட் எம்பெருமான் will leave him. Why are you so sad? நாம் ஒருவரையும் விடாங்காணும்னா கைவிட மாட்டோம் என்று எதை பார்த்து சொல்றானா, அப்படியே ஸ்லைட்டா திரும்பி திருவாழிய பார்த்து சொல்றாராம். சக்கரத்தாழ்வார் பார்த்து எவ்வளவு பொருந்தி இருக்கு. எம்பெருமான் கைவிட்டு சக்கரம் தனியா இருக்குமா? இருக்கவே இருக்காது. இது நம்பிள்ளை வீட்டுல அழகா சாதிக்கிறார். எம்பெருமான் தரிச்சுட்டு இருக்கிற அத்தனை ஆபரணங்களும் சரி, திவ்யாயுதங்களும் சரி, வெறும் அவன் அழகுக்காக தரிச்சுக்கல. ஆசிரியர்களுக்கு எப்பவுமே ரட்சகத்துவம் அது பண்ணிட்டே இருக்கு. அதே விரோதிகளுக்கு விரோதியே அழிச்சு கொடுத்துடுறது இல்லையா? அந்த மாதிரி நான் திருவாழிய வச்சுட்டு இருக்கிற மாதிரி உண்மை ரட்சிப்பேன் அப்படின்னு எம்பெருமான் ரொம்ப அழகா சாதிக்கிறானா இந்த பதிகத்துல, இந்த நிகமன பாசுரத்துல. ரொம்ப அழகான பாசுரம் இல்லையா? விடலில் சக்கரத்து அண்ணலை மேவல் விடலில் வன்குருகு ஷடகோபன் சொல் கெடலில் 1000 இவை 10 கெடலில் வீடு செய்யும் கிளர்வார்க்கே. இதுதான் முதல் முறை ஒரே ஸ்ட்ரெச்ல நம்ம 11 பாசுரத்தையும் அன்வயிச்சது. ஆழ்வார் கிருப்பை இல்லைன்னா அது முடியவே முடியாது. ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.